और तमिलनाडु के चीफ मिनिस्टर एम.के. स्टालिन ने चेन्नई में एक तकरीब से खिताब करते हुए हदबंदी को खास तौर पर जनूबी रियासतों के लिए नुकसानदेह करार दिया। स्टालिन ने कहा कि मोदी हुकूमत जनूबी रियासतों की अहमियत को घटाने की कोशिश कर रही है। स्टालिन ने मजीद कहा कि इंडिया इत्तेहाद ने अपनी ताकत के जरिए हुकूमत की साजिश को नाकाम बना दिया। चीफ मिनिस्टर ने कहा कि आने वाले दिनों में इंडिया इत्तेहाद में शामिल तमाम जमातों के कायदीन हुकूमत के खिलाफ मजीद इक़दाम करेंगे। வணக்கம். மகிழ்ச்சியோட ஒரு புது எனர்ஜியோட உங்கள் முன்னாடி நிற்கிறேன். டீலிமிட்டேஷன் என்னும் கருப்பு சட்டத்துக்கு எதிரான நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஆபத்தை ஒரு வருஷத்துக்கு முன்பே அறிந்து இந்த வெற்றியை பெறுவதற்கான எல்லா பணியையும் அப்பவே நாம் தொடங்கணும். மாநில முதல்வர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் தொடங்கி நேற்று முன்தினம் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்ட நகலை கொளுத்தின. அதுவே நேற்று திண்டுக்கல்ல வெற்றிக்கான வெடியை கொளுத்தின. தீ பரவட்டும்னு சொன்னேன். அது பார்லிமெண்ட் வரை பற்றிக்கிச்சு. 50-60களை பார்த்த பழைய திமுகவை பார்க்க வேண்டிய வரும்னு எச்சரித்தேன். அப்படின்னா என்ன என்று கேட்ட சில அரைவேக்காடுகளுக்கு இதாண்டா திமுக பாருங்க என்று நேற்று ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கிறோம். தொகுதி மறுவரையறை என்ற பேரில் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்ட கருப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்த எல்லாருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்னுடைய நன்றி நன்றி நன்றி. முக்கியமாக இதில் முழுக்க முழுக்க என் கூட நின்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முதல்ல என்னுடைய நெஞ்சாத நன்றியை சொல்லணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற மாறு விஷயத்தில் இந்த சட்டத்தை பாஜக கொண்டு வர பார்த்தாங்க.